ஹாய் காய்ஸ், வெல்கம் டு விக்கெண்ட் லக்கி சேனல். என்னடா தனியாக பேசிகிட்டு இருக்கேனே, தனியாக வந்து இருக்கிறேனேன்னு சொல்லி குழம்பிடாதீங்க யாரும். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி இந்த ஹேருக்கு கண்டுக்காதீங்க. ஸோ இது வந்து கட் பண்ணணும், கூடிய சீக்கிரம் நம்ம கட் பண்ணிவிட்டு வந்துடுற வீடியோவில். ஸோ இப்போ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரைட் டு பி ஃபங்க்ஷனுக்கு வந்து லக்கியை வந்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ இது லக்கிக்கு தெரியாது நம்ம பிரைட் டு பி ஃபங்க்ஷன்லாம் பிளான் பண்ணியிருக்கோம்னு சொல்லி. இதுக்கு தங்கச்சியும் வந்துட்டுருக்கா. ஸோ என்னென்னா என்ன பிளான்னா, அவர் அண்ணா நகர். ஸோ அண்ணா நகரில் வந்து சர்ப்ரைஸ் பாக்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே பர்த்டே, ஆனிவர்சரி, ஸோ பிரைட் டு பி அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பிளான் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அங்கே தான் வந்து நம்ம புக் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு டைம் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா 8:40 to 10:30, 1.5 hour டைம் ஸ்லாட்டு. ஸோ தங்கச்சி வந்துட்டு இருக்கா. லக்கிக்கு என்ன சொல்லியிருக்கோன்னா, தங்கச்சியோட ஃப்ரெண்டோட அக்காவுக்கு ரிசப்ஷனு. ஸோ அதுக்கு வந்து நம்ம அண்ணா நகர் வரைக்கும் போகிற வேலை இருக்குது. ஸோ போயிட்டு நம்ம ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு அங்கே அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படி தான் லக்கிக்கிட்ட சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் அப்படி தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். அவளுக்கு சுத்தமாக ஐடியா இல்லை, இதை பற்றி என்ன நெக்ஸ்ட்டு பண்ண போகிறோம், ஸோ எங்கே போகிறோம் என்ன அப்படின்றது சுத்தமாக இல்லை. அவளுக்கு தெரிஞ்சது எல்லாமே சரி ஓகே ரிசப்ஷன் போகிறோம் அப்படின்றதான் தெரியும். ஸோ கீர்த்தி தங்கச்சி வந்து வந்துட்டு இருக்கா. அவள் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு இங்கே அவள் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு கீர்த்தி லக்கியை ரெடி பண்ணி விடுறான்னா. ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்து ஆட்டோ தான் புக் பண்ணி போகிறோம். ஏன்னா அண்ணா நகர் போனால் இங்கேருந்து அரௌண்ட் ஒரு 20-25 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ ஃபுல்லாக புக் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு ஆட்டோவில் போய் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஏன்னா லக்கிக்கு தெரியாது. லக்கிக்கு தெரியாமல் தான் நான் ஜஸ்ட்டு போகிற வழி என்ன சினாரியோ இருக்குது அங்கே அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது நம்ம அங்கே போயிட்டு முடிச்சுட்டு லக்கியோட ஃபீட்பேக் கேட்கலாம். ஓகே, ஸோ அங்கே நம்ம போயிட்டு அங்கே போய் கண்டினியூ பண்ணலாம். கைஸ் நம்ம கிட்ட வந்துட்டோம். ஸோ இப்போ வரைக்கும் லக்கிக்கு தெரியாது நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு சொல்லி. ஃபுல்லாகவே இங்கே வந்து ஆட்டோவில் அவளோட ஃப்ரெண்ட்ஸு கீர்த்தி ஃப்ரெண்ட்ஸு கால் பண்ண சொல்லி கேட்டுட்ருக்கா. ஸோ ரிசப்ஷன் தான் போகிறோன்ற பிளானில் இருக்கோம். ஸோ இப்போ வரைக்கும் நான் அவள்கிட்ட சொல்லலை, ஒரு சர்ப்ரைஸாகவே போயிட்டுருக்கு. இவள் ஃபுல்லாக தொல்லை தாங்க முடியல. பக்கத்தில் உட்காந்துட்டு கீர்த்தி கால் பண்ணி கேளுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ எப்படியோ மேனேஜ் பண்ணி போயிட்டுருக்கோம். அவங்க கிட்ட போயாச்சு. நாங்கள் போயிட்டு உங்களுக்கு சர்ப்ரைஸாக லக்கிக்கு எப்படி பண்ணுறதுன்னு காட்டலாம். பார்க்கையிலே கிடைத்த தனிமையினை கற்று கண்ட காதல் வழி விட்டு போனதே ஊர் நல்ல நாம் கூட்டி கொண்டு வழி போட்டு கொண்டு சேர்த்து வைக்கான நாம் தேடி தேடி போவோம். இப்படி என்ன லக்கி எப்படி இருந்தது பிரைட் டு பி? ஸோ ஆக்சுவலாக காய்ஸ் நம்ம முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு டைம் 12:30 ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லக்கிக்கு வந்து எப்படி முடிஞ்சது பிரைட் டு பி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக போச்சு. ஸோ அது வந்து ஆக்சுவலாக நான் பின்னாடி காட்டுறேன். ஸோ எப்படி நடந்தது அப்படின்னு ஐ திங்க். ஸோ நீங்கள் வீடியோ நாங்கள் அதை பப்ளிஷ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, லக்கியோட ஃபீட்பேக் கேட்கலாம். லக்கி எப்படி இருந்தது? சூப்பராக
அன்எக்ஸ்பெக்டட். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணியா? இல்லையே, சுத்தமா இல்லை. ஏன் எனக்கு அழுவுற? நான் அழுகுறேன். கண்ணு கண்ணு கலங்குது, தண்ணி வருது, பேச முடியல. தண்ணி வருது. நீ சொல்லி சொல்லிதான் நான் வேற ஒரு அலுவலகம் பண்ண வைக்கிறேன். எனக்கு வந்து பேசு. எனக்கு வந்து பேச வந்ததே மறந்துட்டேன் விக்கி. சரி, உனக்கு என்ன பிடிச்சது? எக்ஸ்பெக்ட் பண்ணியா? ஆமாம்மா. என்ன ஒரு இதுனா, மதியானம் சண்டே தானே, இன்னைக்கு சண்டே தானே. என்ன இதுனா, சாப்பிட்டுட்டு இருந்தோம் மதியானம். கீர்த்தி கால் பண்ணி அக்காக்கு ஈவினிங் ரெடியா இருங்க. சண்டே ரெடி, சாட்டர்டே ரெடி. கால் பண்ணி கீர்த்தி மதியானம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். கீர்த்தி கால் பண்ணி அக்கா ரெடியா இருங்க, ஈவினிங் வந்து ரிசப்ஷனுக்கு போறோம். நான் இவன் வந்து கடைக்கு போயிட்டான். எனக்கு மைண்ட்ல வந்து ரிசப்ஷன், ஃப்ரெண்டுக்கு ரிசப்ஷன், எங்களை இன்வைட்டே பண்ணல, அசிங்கமாயிட போது போய் நினைச்சேன். கரெக்டா வந்து விக்கி வந்தானே சொல்லலான்னு இருந்தேன். விக்கி இந்த மாதிரி தங்கச்சி கால் பண்ணானு. இவன் வந்தோடனே வந்து ஓகே போலான்னு சொல்லிட்டான். என் மைண்டு வந்து என்னடா இவன் ஒத்துக்கிட்டா டக்குன்னு, நம்ம இன்வைட் பண்ணாம யாரும் எதுவும் நினைச்சுப்பாங்க, அது அவ எல்லாம் ஃப்ரெண்டுகிட்ட இன்வைட் இது இன்ட்ரோ வர கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கா, நல்ல ட்ரெஸ்ஸா போடுங்க கான் வர அப்படிலாம் சொல்லிட்டு போனான். அடுத்து விக்கி வேற என்ன சொன்னாங்க, நீயா கிளம்பாத, அவளே வந்து கிளப்பி விட்டோன்னு. ஏன்னா எனக்கு கிளம்ப தெரியாது, அதனால அவளே வந்து கிளப்பி விட்டோங்க. அப்ப நான் நினைச்சிச்சு அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் அழகா வருவாங்க போல, நான் அது அசிங்கமா கிளம்புவோம் போல. ஆனாலும் அப்படி சொல்றேன், அசிங்கமா அப்படி இல்ல, அசிங்கமா கிளம்புறது இல்ல. மேக்கப்லாம் இவளுக்கு இது எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால தங்கச்சி வந்து மேக்கப்லாம் போட்டு இந்த ஐலைனர், ஐலாஷஸ்க்கு அந்த இது, ஸோ அந்த திங்ஸ்லாம் வந்து அவ பண்ணுவா. ஸோ அதனால வந்து இந்த திங்ஸ்லாம் இவளை கிளப்பி விட்டு கூப்பிட்டு போறதுக்கு தான் வந்தா. கிளம்பு. ஆக்சுவலி நான் அவரை ஐடியா வர சொல்லிட்டு இருந்தேன், கீர்த்தி இங்க வர வேண்டாம், கிண்டி போயிடலாம், கிண்டில இருந்து டேரக்டா போயிடும், அவன் இங்க வந்தா ரேபிடோ காசு பிளஸ் இங்கில இருந்து அங்க டிராவல் பண்ண அவளுக்கு ஒரு அலைச்சல் ஆயிடும்னு சொல்லிட்டு பேசாம கிண்டி வந்துட சொல்லி கிண்டி மெட்ரோல போயிடலான்னு நினைச்சேன். போறப்ப வந்து அது லாஸ்ட் வரைக்கும் ஐடியா இல்ல, கடைசியா வந்து என்னாச்சு, அங்க இறங்கிட்டதுக்கு அப்புறம் ஆட்டோல கூட கால் பண்ணி பக்கத்துல உட்காந்து, ஐயோ கீர்த்தி உன் ஃப்ரெண்ட்ஸ் டைம் ஆச்சு வந்துட்டான கால் பண்ணு 10 தடவை சொல்றா. எனக்கு சிரிப்பு தாங்கல, கீர்த்தி சைடு சிரிச்சுன்னு இருக்கிறா. 9 ஆச்சு. அவன் என்ன சொன்னா 9:30 வரைக்கும் தான்க்கா அந்த அவங்க வந்து ஹோட்டல்ல வைக்கிறாங்க பார்ட்டி மாதிரி, கெட் டுகெதர் மாதிரி பார்ட்டி வைக்கிறாங்க. ஐயோ 9 இங்கேயே ஆயிடுச்சு, எல்லாம் கிளம்பிட போறாங்க, கால் பண்ணி கீர்த்தின்னு சொல்லி டார்ச்சர் பண்றான் அவளை. அவளும் அவ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நைட் ஷோ புக் பண்ணிருக்காங்க படத்துக்கு. இவ சும்மா இவ முன்னாடி ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்கும்போது அவன் நம்ப மாட்டான்னு சொல்லிட்டு இவ கால் பண்ணி ரீச் ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவ ஃப்ரெண்டு கேட்கறா. அந்த பொண்ணு ரீச் ஆயிடுச்சுன்னு சொல்லுதா. அப்புறமே இவ பக்கத்துல இருந்தா அவ கேட்டது தியேட்டர் ரீச் ஆயிட்டீங்களான்னு சொல்லி, இவ நினைச்சது இது ரிசப்ஷனுக்கு ரீச் ஆயிட்டீங்களான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய சம்பவம்லாம் ஆச்சு நடுவுல. பக்கத்துல கூட 10 தடவை கால் பண்ணி கீர்த்தி வந்துட்டாங்களான்னு கேளுன்னு உயர்ச்சினே இருந்தா. சாப்பாடு தின்றப்ப பயத்துல வேற வந்துட்டு கடைசியில சாப்பாடு நான் வாங்கி தரல இவளுக்கு, அது வேற விஷயம். அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா ஜூஸ் அப்படின்னு ஸ்நாக் மட்டும் தான் கொடுத்தாங்க, சிப்ஸ் மாதிரி. இது மாதிரிலாம் தான் கூட்டிட்டு போனோம், சர்ப்ரைஸ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு. பட் அங்க போய் ரீச் ஆனதுக்கு அப்புறமா அவங்க அங்க இருந்து என்ன சொன்னாங்க, எனக்கு கால் பண்ணி நாக் பண்ணிட்டு அவங்கள ஃபர்ஸ்ட் உள்ள அனுப்புங்க ப்ரோ, நான் வீடியோ கவர் பண்றேன் அப்படின்னாங்க. இந்த இடமும் உள்ள போன்ற இவ ஐயோ நான் போக மாட்டேன் கீர்த்தி போஸ்ல அவ ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன் நம்ம உள்ள போய் யாருன்னு தெரியாம விரட்டு விட்டாங்க, என்ன பண்றது. அதுவும் ஹோட்டல் தான், சும்மா மேரேஜ் நார்மல் மேரேஜ்னா ஓகே பூந்துருக்கலாம், யாருக்கும் ஒன்றும் தெரியாது. ஹோட்டலு அதுவும் லிமிட்டட் இதுதான், ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் இன்வைட் பண்ணிக்க. நான் ஃபர்ஸ்ட் பூந்துட்டா அவங்களுக்கு தெரியாது, கீர்த்தி நீ போன அவளுக்கு அது இவன் வேற முன்னாடி போயிட்டு இருந்தா. ஐயோ விக்கி நீ தான் முன்னாடி போக கூடாது, என் கூட சேர்ந்துதான் வரணும், கீர்த்தி தான் தனியா போகணும்னு அந்த ஒரு வெளியே ஒரு ஆர்குமெண்ட் வேற போயிட்டு இருந்தது. அவரோட பாவம் வீடியோ எடுத்ததுமே எனக்கு அனுப்புறாரு. அப்பதான் பார்த்தா ஒரு ரொம்ப நேரமா வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு போல, எப்படா உள்ள வருவோம்னு சொல்லிட்டு. இவங்க நடுவில் நான் வெளியே நின்று சண்டை போடணும் யாரு உள்ள போறதுன்னு. அப்புறம் உள்ள போயிட்டு கூட அவளுக்கு தெரியல உள்ள. சரி ஓகே டெக்கரேஷன் ரிசப்ஷனுக்கு பண்ணிக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தான். அப்புறம் போட்டோஸ்லாம் நாங்கள் எங்க போட்டோஸ்லாம் அந்த பின்னாடி, ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து அங்கே ஹேங் பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் அதுக்கப்புறமா அவளை கூப்பிட்டுட்டு பிரைட் பார்ட்டி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவளுக்கு தெரியுது நமக்கு அந்த ஃபங்க்ஷன் சொல்லி. ஸோ இந்த மாதிரி தான் அந்த பிரைட் பார்ட்டி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க சீரியஸாகவே. அந்த மிஸ்ட்ரி பாக்ஸ் சர்ப்ரைஸ் தானேன்னு சொல்லி இன்கேஸ் ஏதாச்சும் சர்ப்ரைஸ் பண்ணணும், ப்ளஸ் ஆனிவர்சரி பர்த்டே ஸோ அந்த மாதிரி இருந்தாக்கா
அவங்கக்கிட்ட புக் பண்ணுங்கள். ஸோ அவங்களோட தான் வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் கூட கமெண்ட்ஸில் போடுங்க, லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நல்லா பண்ணாங்க சூப்பராக. அதாவது உள்ள நமக்கு டெக்கரேஷன்ஸ்லேருந்து நம்ம ஃபோட்டோ வந்து வாலில் மவுண்ட் பண்ணுறது எல்லாமே, இங்கே இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே அரௌண்ட் ஒரு 27 ஃபோட்டோஸ் அவங்களே பிரிண்ட் போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கான எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் தான் கிடையாது. கேக்குமே அவங்கள்ட்ட சொல்லிட்டாக்கா அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. பட் அதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும். ப்ளஸ் இதுக்கான அந்த சாஸு ப்ளஸ் அந்த க்ரோனு, ஸோ அந்த எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ஜூஸு, அந்த சொன்ன மாதிரி ஸ்நாக்ஸ், அந்த சிப்ஸ் மாதிரி உள்ள சிப்ஸ், ப்ளஸ் நல்லா சாம்சங் ஸ்பீக்கர்ஸ் நல்லா சூப்பரான நல்லா சவுண்டு, ப்ளஸ் ஏசி ரூம் தான். நம்ம 1.5 ஹவர்ஸ்க்கு நீங்கள் என்ன ஸ்க்ரீன் கொடுத்துருவாங்க, அந்த ஸ்க்ரீனில் அவங்க ஆமாம் விட்டுட்டாங்க. நமக்கு ஃபோட்டோஸ் இதை சொல்ல மறந்துட பாருங்க, நம்ம என்ட்ரி வந்து கேக் வெட்டு வரைக்கும் ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்தாங்க. ப்ளஸ் அங்கங்கே அந்த ஃபோட்டோ பூத் மாதிரி இருந்தது, அந்த ஃபோட்டோ பூத் மாதிரி அங்கே நின்று ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு பொறுமையாக என்னாச்சு பொறுமையாக அவங்க அதுக்கப்புறமா தான் கிளம்பி நம்மளை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க அதுக்கே சொன்னாங்க லைட்ஸ் ஆஃப் பண்ண சொல்லுங்க போது நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா ஸ்க்ரீன்ஸ் இருந்தது, மேபி ஏதாவது யூடியூபோ இல்லை ஏதாவது ஓடிடி சேனல்ஸோ நம்ம பார்க்கறதுக்காக விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த கேப்பில் தான் நாங்கள் தங்கச்சி வந்து நல்லா இருக்க லொக்கேஷன் டான்ஸை போடுறேன்னு கம்பல் பண்ணி ஒரு மட்டமான டான்ஸ் நான் ஆடினேன். இவன் நல்லா தான் ஆடினா. அப்படி இல்லை இவன் நல்லா தான் ஆடினா. அந்த வீடியோல நிறைய பேர் சொன்னாங்க நல்லா தான் ஆடினான்னு சொல்லி. அவன் ஆஃபீஸ் யுவராஜ் என்ன சொன்னார்ல, யுவராஜ் நான் சொன்னார் நல்லா ஆடினாங்க அப்படின்ட்டு. அவரோட டான்ஸர் நினச்சிட்டு எனக்கு டான்ஸ்லாம் சுத்தமாக வராது. யுவராஜ் என்ன சொன்னாரு, அங்க என்ன சொன்னாங்க, விக்கி வந்தோடனே ப்ரோனவல் டான்ஸர் நினைச்சாங்க. அதான். ஸோ அது மாதிரிலாம் நினைச்சிடாதீங்க. சும்மாக்குன்னு புத்தகம்னா அதுக்கு ரீடேப் கிட்டத்தட்ட ஒரு 4-5 ரீடேக் எடுத்திருப்போம் எங்க ஆபீஸ்ல. ஆமா அவங்க சொல்லுங்க, நம்ம வந்து உங்களுக்கு சொல்றோம். ஸோ அதே மாதிரி நாங்கள் அப்படிலாம் வந்து என்கிட்ட சொன்னாங்க பர்சனலாக, அந்த ஸ்டோரிக்கெலாம் ரிப்ளை பண்ணாங்க, சூப்பர் விக்கி நல்லா இருக்கு அப்படின்னு. நேரில் போனதும் கலாய்க்கிறாங்க, இன்னும் டான்ஸ் விக்கி உங்கள்கிட்ட தான், அதே உங்கள்கிட்ட தான் டான்ஸ் லெஸ்லாம் வரணும்னு சொல்லி பசங்க கலாய்க்கிறானுங்க இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு மாதிரி பண்ணால் கலாய்ச்சிட்டாங்க உண்மையாக சொல்லணும்னா. இதுக்கு மேலே அதனாலயே நான் போடாம வச்சிருக்கேன். நீங்க கலாச்சி எல்லாருமே கலாச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் அதை போடல. அது வேணாம், ரிஜெக்ட் பண்ணிடலாம், ஹோல்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிதான் இப்படிதான் போச்சு. அது கேப்ல நடுவில் நிறைய ஒரு 2-3 சாங்ஸ் ஆடணும். இவங்க லக்கியும் கீர்த்தியும் கனிமா சாங்க்லாம் ஆடினாங்க. அந்த வீடியோலாம் ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, அதையும் நான் வேணும்னா சொல்லுங்க. உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் வீடியோஸ் பார்க்கணும், அவங்க டான்ஸ் ஆடின வீடியோஸ் எல்லாமே பார்க்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அந்த வீடியோஸ்லாம் நாங்கள் இன்ஸ்டாலேயும் யூடியூப்லேயுமே பப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ அதை பார்த்துட்டு சிரிச்சிட்ருங்க. ஸோ இந்த மாதிரி டான்ஸ் ஆச்சு. அப்புறம் 1.5 hours நல்லா பாட்டெலாம் வச்சு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். என்ஜாய் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அகைன் நம்ம அங்கேருந்து அவுட்டை பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு வந்தோம். ஸோ நல்லபடியாக ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ செஷன் நல்லபடியாக நம்ம பிரைட் ஃபங்க்ஷன் சூப்பராக முடிஞ்சுது. ஸோ நிறைய பேர் வந்து அதை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸு. ஓகே. ஸோ இதுதான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சர்ப்ரைஸ் பண்ணது தெரியாம இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்க்ளூ வச்சு வந்துடும். ஆமா, ஏன்னா இது நாங்கள் யார்கிட்டயுமே வீட்டில் அம்மா கிட்ட சொல்லியிருந்தாக்கா அவங்க ஓட்ட சொல்லிடுவாங்க. அதனால யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். அம்மாட்ட கால் பண்ணி அம்மா கீர்த்தியோட ஃப்ரெண்டு ஃபங்க்ஷன் அந்த அவங்க சொல்றாங்க, திட்டுறாங்க. ஏன்னா அந்த நாய் எதுவும் சொல்லவே இல்லை பாருமா கீர்த்தியா, அவங்க திட்டுறாங்க. கீர்த்திட்ட சொல்றோம், அவ இன்னக்க பாருங்க அவங்களால நான் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் எனக்கு வர கீர்த்தி ஹீல்ஸ் செப்பல்லாம் எனக்கு எடுத்துட்டு இருந்தால, நான் ஹீல்ஸ் போட மாட்டேன், ஹீல்ஸ் செப்பல்லாம் எடுத்துட்டு இருந்தா. சரி அவ ஃப்ரெண்டு கிட்ட நம்ம நல்லா இருக்கணும்னு எப்படிலாம் நம்ம கலக்கி விட்டுட்டு போறா. சரி அவன் மானத்தை வாங்கிட கூடாது, அழகா பில்டப் போடணும்னு ட்ரை பண்ணிட்டு போனேன் நானு. அதுக்கு வேற இன்னொன்னு என்ன நினைச்சேன், நீ வந்து அந்த அண்ணன்ட்டு பேசிட்டு இருந்தீல வாசல் நின்றுட்டு, நீ கூட சொன்னேன். நான் கூட கேட்டதுக்கு கீர்த்தி அவன் ஃப்ரெண்டு கிட்டதான் பேசுறேன், அவன் எங்க இருக்க நினைச்ச மனசு வச்சு கீர்த்தி என்ன மாதிரியே மக்கா இருக்கா ஒரு நல்ல லொகேஷன் கூட. அத வர கீர்த்தி இன்னும் பில்டப் விட்டவைக்கு, ஐயோ பெரிய ஹோட்டலா இருக்கணும், இல்லைன்னா வரமாட்டேன், நான் போய் அங்க போய் ஆப்போசிட்ல தட்டு வச்சு கையெழுதி பவன் இருக்கு அங்கேயாச்சும் போய் சாப்பிட்டுக்கிறேன். எப்படி நம்ப வைக்கிறதுக்காக நாங்க இது மழுப்ப வேண்டியதா இருக்கு பாருங்க. அதை சொல்லாம இருந்தா கூட நான் நம்பியிருக்க மாட்டேன். இது பண்ணி நம்பியிருக்க மாட்டேன் விக்கி. எனக்கு சுத்தமா 1% கூட ஐடியாவே இல்லை. ஆமா, ஏன்னா அவளுடைய இவளை சர்ப்ரைஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இவ வந்து எனக்கு பிஎஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லி சர்ப்ரைஸ் பண்ணலான்னு இருக்கா. பார்க்கலாம். என்ன லக்கி?
ஆமா மேரேஜ்லாம் முடிஞ்சு வாங்கிட்டேன். ஓகே. என்ன சொல்ற? ம் ஓகேவா? PS5 4 5 வேணாம் 4 அதிகம் 5. சரி வாங்க நல்லதா வாங்கிடுவோம். சரி ஓகே காய்ஸ், இதுதான் ஆக்சுவலாக நம்ம பிரைட் டு பி ஃபங்க்ஷனோட ஒரு வீடியோ. ஸோ யாருக்காவது இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னா கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுக்கு அந்த டான்ஸ் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா சொல்லுங்கள், அப்லோட் பண்ணுறோம். ஓகே, ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாலேயுமே விக்கெண்ட் லக்கி 17 இருக்கும். ஸோ அதை போய் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அன்றைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். விக்கெண்ட் லக்கி பாய். பாய்.